வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் எல்லாமே எழுதி முடிச்சிருப்பீங்க. அதுக்கான மார்க் என்ன ப்ரோ, எனக்கு கட் ஆஃப் மார்க் வரல, ஆனால் நான் தமிழ் டெஸ்ட்டு எவ்வளோ மார்க் எடுத்தேன், மெயின் எக்ஸாமினேஷனில் எவ்வளோ மார்க் எடுத்தேன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தரந்து இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா அவங்க அஃபிஷியல் வெப்சைட் வந்துருங்க, TNUSRB.TN.gov.in வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் எஸ்ஐக்கானது கொடுத்துருப்பாங்க. அது கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிசி கான்ஸ்டபிள் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாமினேஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவிக்கான ரோல் நம்பரு, ரோஸ்டர் வைஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாமினேஷன் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, புதுசாக நியூ லிங்க் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் போட்டோம் போதும், அதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் வைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்கு, மெயின் எக்ஸாமினேஷனில் எவ்வளோ மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கீங்களா ஆகலையா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதில் உங்கள் நம்பர் எங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன மார்க் எடுத்துட்டீங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை ஆகிட்டீங்களா இல்லைன்னு சொல்லி டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் என்றைக்கு நடைபெற போகுதுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. உங்களோட ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டில் இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுவரையும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. அதனால் உங்கள் ஃபுல் ஒர்க் அவுட்டை இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணுறதுக்கு இன்னிலிருந்து உங்கள் ப்ராக்டிக்ஸாக ஆரம்பிச்சிருங்க. வேறு எதாவது இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களை நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.